எதுவாக இருந்தாலும் புதிய அரசு இப்போதுதான் பொறுப்பேற்றிருக்கிறது. இந்திய அரசின் காலத்தில் தான் இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய விடப்பட்ட சென்றது இது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முடிவுகள் ஏற்படுத்தப்பட்டது. வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதே தவிர வேறு இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகள் தலைப்பதற்கான வாய்ப்பு நகராட்சி மாநகராட்சி தேர்தலுடைய காலக்கெடுகள் அடுத்த ஆண்டு வரையிலும் இருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே பாத்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னா அதை எப்படி பாக்குறீங்க? நீங்களே சொல்லணும். டெண்டர்கள் ரத்து செய்யப்படுகின்ற காரணம் இல்லாமல் செய்யப்பட முடியாது. அதுக்கு காரணங்கள் இருக்க வேண்டும். கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அதுவும் அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய துறை தெளிவாக ஒரு முடிவுகளை மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இப்ப லஞ்சம் கொடுக்கறது இல்லை, அரசு பேருந்து கட்டணத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சி நிலை. ஏன்னு சொன்னால் பணம் கொடுத்துத்தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தை நாங்கள் நம்முடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்தது. ரெஸ்டோ பார் வழங்குற திட்டத்தை தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் குடிமகன்களுக்கு இதை குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்க்குன்னு சொல்லியிருக்காரு. இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அது வேகமாக விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலம் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக இதை பற்றி ஒரு முடிவை மேற்கொள்வார். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் சொல்லிட்டு அதை காப்பாற்றிக்க பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும்.